Welcome to our channel. Today we are discuss about how to use one question on all the intervals. அதாவது இந்த ஒரு கொஸ்டினை யூஸ் பண்ணி எல்லா இன்டர்வல்லையும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் அதாவது சில அப்ளை பண்ணுறதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் யூனிட்டில் 18 மார்க்ஸ் வாங்கிடலாம். கண்டிப்பாக 18 மார்க்ஸ், ஏன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், ஒரு 16 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக அந்த 6 இன்டர்வல் ஒரே கொஸ்டினை எப்படி அப்ளை பண்ணி காட்டுறேங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி சம் பேசிக் ஃபார்முலாவை உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன். அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லையோ இல்லை 9th-லையோ 11th 12th-லையோ படித்த ஃபார்முலாஸ் தான். அதை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கொஸ்டினை யூஸ் பண்ணி எப்படி ஆல் த இன்டர்வல்ஸில் அப்ளை பண்ணி சம்ஸ் பார்க்கலாங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதாவது டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாவும் இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் சைமல்டேனியஸாக எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். First of all, differential equation, differential formula, next integration formula. So first one, உங்களுக்கு standard formula இது d of differential எப்பவுமே d ன்னு போடுவோம். So d of x power n equal to n into x power n minus 1. That is எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், x power n, this is power, okay. பவர் இன்ட்டு பவர் எப்பவுமே ரெடியூஸ் ஆகும். பவர் இன்ட்டு எக்ஸ், இந்த பவர்லேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி எழுதுறீங்க. தட் இஸ் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. திஸ் இஸ் டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா. இதே ஃபார்முலா இன்டகிரேஷன் எப்படி அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி போடுவோம். ஓகே, இது எப்படி ஆகும்னா, பவர் இது டிஃப்ரென்ஷியலில் பவர் டிக்ரீஸ் ஆகும், இன்டகிரேஷனில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, so you have to write x power n plus 1, that is என்னோட n plus 1 divided by n plus 1. okay, இப்போ சப்போஸ் பவர் 2 இருந்ததுன்னா 2 plus 1 divided by 2 plus 1 போடுவீங்க, ப்ளஸ் சம் அதர் கான்ஸ்டன்ட் போடுவீங்க. இது மேக்ஸிமம் சம், அதாவது டிஃபரன்ஷியல் 11th 12th படிக்கக்குள்ள சம் டிஃபரன்ஷியல் இக்குவேஷனில் ப்ளஸ் சி அப்ளை பண்ணி போடுவீங்க. பட் இங்கே நாட் அப்ளிகபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்முலா d of e power x. so e power x times differentiate பண்ணாலும் அதோட ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. that is e power x மட்டும்தான் வரும். okay, here also e power x. okay, next here integral e power x into dx. here also integration பண்ணாலும் e power x எத்தனை டைம் integration பண்ணாலும் same answer தான். that is e power x plus some other constant not applicable. okay, third one, d of e power ax. suppose x ஓட some other coefficient ஏதாவது இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா எப்படி வரும்னா, ஸோ e power ax ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா இஸ் e power x தான். ஸோ இது எப்படி எழுதுறாங்கன்னா, e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணால் எகைன் e power ax தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது, ஏ. தட் இஸ் ஏங்கிறது இன்ட்டு ஏன்னு போடுவோம். ஓகே, அதை நான் ஃப்ரெண்டில் எழுதிக்கிறேன், இன்ட்டு ஏ. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருதோ அதை இன்ட்டு மல்டிப்ளை ஆஃப் ஏன்னு போடுவோம், இன்ட்டு ஏ. ஓகே, சேம் ஃபார்முலா ஹியர், இன்டகிரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இங்கே எப்படி அப்ளை பண்ணுவோம்னா, ஹியர் ஆல்சோ இ பவர் எக்ஸ், இ பவர் ஏஎக்ஸ், இ பவர் ஏஎக்ஸ் தான் போடுவோம். இ பவர் ஏஎக்ஸ், இந்த பவர் என்ன ஆகுதுன்னா, இங்கே டிஃபரன்ஷியலில் போடுறதா மல்டிப்ளையில் போடுவோம், ஏ இன்ட்டுன்னு போடுவோம். பட் இன்டகிரேஷனில் ஹோல் டிவைடட் பை ஏன்னு போடுவோம். இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரெண்ட். இது மல்டிப்ளை ஆஃப் ஏ வரும், இன்டகிரேஷன் பண்ணல டிவைடட் பை ஏ வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டி ஆஃப், திஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாமே இந்த கொஸ்டின்ஸில் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சைன் எக்ஸ், d of sin x, அதாவது differentiate with respect to x. sin differentiate பண்ணிங்கன்னா என்ன வரும், cos x. ஓகே, அதே இங்கே இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா integral sin x into dx. இன்டகிரேஷன் பண்ணி cos x, இங்கே sin x differentiate பண்ணிங்கன்னா cos x வரும். இதே sin x இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா minus cos x plus some other constancy. ஓகே, so fifth one, d of, அதே போல தான் sin ax, some coefficient sin ax போடுறேன்.
ஸோ எகெயின் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும் காசு. இங்கே எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது ஏஎக்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் அப்படி தான் அப்ளை பண்ணலாம். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும் காஸ். தட் இஸ் காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் அப்ளை ஃபார் நியூமரேட்டர். டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்குள்ள நியூமரேட்டரில் அப்ளை பண்ணுறீங்க கோஎஃபிஷியண்ட்டை. அதே இன்டகிரேஷன் பண்ணக்குள்ள கோஎஃபிஷியண்ட்டை டினாமினேட்டரில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஹியர் ஏ. ஸோ ஏ இன்ட்டு cos ax. Okay, next the integration la sin ax into dx which is equal to sin integration panna answer enna minus cos x. Here also minus cos x க்கு பதிலா என்ன term போடுறீங்க ax. Okay, cos ax whole divided by x oda coefficient is a, that is whole divided by a plus some other constant c. Okay, next sixth one, d of cos x. So ஏன் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே இதில் யூஸ் ஆகும். அதாவது புதிய சீரீஸில் ஃபார்முலா எல்லாமே யூஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஜஸ்ட் ரிமைண்டர் மட்டும் தான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் ஆகும். அதுக்காக தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். டி ஆஃப் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, இதே cos x integration பண்ணீங்கன்னா cos x into dx. cos x integration பண்ணீங்கன்னா sin x plus sin x plus c, some other constant c. So cos x differentiate பண்ணீங்கன்னா minus sin x. அதே cos x integration பண்ணீங்கன்னா plus sin x. Okay, next seventh one, d of cos ax. ax equal to again cos x differentiate பண்ணீங்கன்னா minus sin x, that is minus sin ax into coefficient is a. So அதை ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன் into a. Okay, next seventh one, cos ax into dx. So cos x integration பண்ண answer is sin x. Sin here x பதில் என்ன இருக்கு ax. நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டினாமினேட்டரில் அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் அப்ளை பண்ண ஹோல் டிவைடட் பை ஹியர் எக்ஸ் இஸ் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஏ ப்ளஸ் சம் அதர் கான்ஸ்டன்ட் சி. ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரே சம்முக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே கொஸ்டின்ஸில் ஆல் இன்டர்வல்ஸை யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு சம்ஸ் பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக உங்களால் 18 மார்க்ஸ் வாங்க முடியும். எப்படி 18 மார்க்ஸ்னால் ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும், ஒரு 16 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஓவரால் அந்த ஒரே ஒரு வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களால் அந்த பூரே சீரீஸ் சாப்டர்ஸ் ஃபுல்லாகவுமே கவர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைண்ட் த ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x square on the interval. எல்லா இன்டர்வலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். on the interval 0,2π. ஜென்ரல் ஃபோரியர் சீரீஸில் 2 இன்டர்வல் இருக்குது, 0,2π அண்ட் 0,2l இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை 0,2πக்கு நான் அப்ளை பண்ணி f of x equal x squared, இது பேசிக் சம். இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ அதனால தான் இந்த சம் நான் எடுத்திருக்கேன். ஸோ 0,2πயில் இந்த சம் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா கொஸ்டின் பார்த்ததுமே 0,2πக்கு உள்ள ஃபார்முலாஸை எழுதிக்கிறீங்க. எப்பயுமே ஃபார்முலாஸ்க்கு உங்களுக்கு எப்படி மார்க் அலோகேட்டட் பண்ணுவாங்கன்னா ஃபார்முலாஸ் திஸ் இஸ் 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபார்முலாவுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு A0 AN அண்ட் BN ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஈச் 2 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த ஆன்சரை அப்ளை பண்ணணும், f(x)ல் அப்ளை பண்ணி காட்டணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினாக கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் டவுன் த ஃபார்முலாஸ். The Fourier series is given by, what is the general formula for 0,2π? f of x equal to, ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியலனா போட்டு ஆல்ரெடி போட்ட வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். ஸோ f of x equal to, what is the formula?
a naught divided by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus summation n equal to 1 to infinity bn sin x sin nx. This is the general formula. Okay. Next, this is equation number 1. Okay. Next, explain the a naught and an and bn formula. Okay. Where a naught equal to, okay, 1 by pi integral limit is 0 to 2 pi f of x into dx. Okay. Next, an again 1 by pi integral 0 to 2 pi f of x into cos nx into dx. Okay. Next, bn 1 by pi integral 0 to 2 pi f of x into sin nx into dx. Okay. First of all, எப்பயுமே கொஸ்டின் கொடுத்ததும் எந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த இன்டர்வலை பேஸ் பண்ணி உள்ள ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இந்த ஃபார்முலாஸ்க்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸில் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி a naught an and bn ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த a naught an bn ஆன்சரை இங்கே அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க். அதாவது 8 மார்க். திஸ் இஸ் 8 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் த a naught ஆன்சர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் a naught equal to, what is this, 1 by pi integral 0 to 2 pi, here f of x equal to x square. So x square apply பண்றீங்க. So x square into dx. Okay. So next integration. This is integration. X square into dx. Okay. 1 by pi integration பண்ணக்குள்ள என்ன பண்றீங்கன்னா integration இந்த terms integration பண்ணா இந்த again இங்க integral போடக்கூடாது. ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ தான் ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்தவங்களுக்கு எக்ஸ் பவர் என், தட் இஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்முலா என்ன சொன்னால் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் n plus 1 divided by n plus 1. Okay, this is the general formula. Okay, here what is given that here x square. So which is equal to x square into dx. How to apply? X, that is power is 2 here. So 2 plus 1 divided by 2 plus 1. Okay, so which is equal to x cube divided by 3. This is the answer. Okay, so apply பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு x cube divided by 3. நீங்கள் டைரெக்டாகவும் இதே போல் ஸ்டெப்பை இங்கேயே அப்ளை பண்ணி செஞ்சு போடலாம். இல்லாட்டினா தனியாக ஒரு சைடில் எக்ஸாம் எழுதக்குள்ள தனியாக அந்த பேப்பரில் சைடில் எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை அப்ளை பண்ணி செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் ஆன்சர் இஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. ஸோ இப்போ லிமிட் போடுறீங்க. ஓகே, லோயர் லிமிட் இஸ் 0, அப்பர் லிமிட் இஸ் 2π. 0 ஹியர் 2π. இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை த அப்பர் லிமிட், மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ a naught equal to 1 by pi. Here upper limit is 2π. So instead of x உள்ள இடத்துல upper limit apply பண்றீங்க. That is 2π the whole cube divided by 3. Upper limit minus lower limit. So rules இதுதான். upper limit apply பண்ணிட்டு minus போட்டு lower limit apply பண்ணி again x உள்ள இடத்துல 0 apply பண்ணுங்க. That is 0 cube divided by 3. So next is simplification. 1 by pi into 2, that is 2 cube into pi cube. Split பண்ணி எழுதலாமா? 2 cube into pi cube whole divided by 3. Okay, 0 answer is also 0. So neglect பண்ணிடலாம் அந்த term. So இங்கே உள்ள terms மட்டும் simplify பண்ணிக்கலாம். So இங்கே ஒரு பை இருக்கு, இங்கே pi cube இருக்கு. So ஒரு பையை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ பை ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்க, ஆன்சர் ரிமைனிங் இஸ் பை ஸ்கொயர்டு வரும். ஸோ 2 cube 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 into 2 into 2 which is answer is 8. So here also pi square divided by 3, that is a naught. This is the a naught answer. This is equation number 2. Next find out an and bn. Okay,
an equal to 1 by pi integral 0 to 2 pi f of x. Here f of x equal to x square into cos nx into dx. Okay. Here two terms இங்க வந்திருக்கிறதுனால so only using for the Bernoulli's formula. So already the Bernoulli's formulaவும் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த பெர்னோலிஸ் ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் பெர்னோலிஸ் ஃபார்முலாவை. ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா, வாட் இஸ் த ஃபார்முலா? இன்டெக்ரல் uv into dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 minus and so on. This is the Bernoulli's formula. Here apply x squared into cos nx into dx. This term is x squared வந்து u னு எடுத்துக்கிறீங்க. This is u, this term is v. Okay. So first separate நீங்க differentiate, அதாவது u dash, u double dash, u triple dash அதெல்லாம் find out பண்ணிக்கிங்க. Next v1, v2, v3 எல்லாம் find out பண்ணிட்டு இந்த formula apply பண்ணுங்க. Okay. So here u equal to x squared and v equal to cos nx. So already explain பண்ணிருப்பேன். u dash, u double dash, u triple dash is differentiate with respect to x. Here v1, v2, v3 are integration on x. Okay. So இந்த term full integrate பண்றீங்க, இந்த terms full-ஆமே differentiate பண்றீங்க. So u dash equal to differentiate பண்றீங்க. already இப்போ a0 find out பண்ணோம் இல்லையா, அதை சொல்லியிருந்தேன் இல்லையா, x square டிஃபரன்ஷியேட் பண்ணினா ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபார்முலா என்ன வரும்? n ஹியர் n ஈக்குவல் டு 2. ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1. ஓகே. இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1. ஓகே. ஸோ இந்த 1 போடலாம், இல்லை போடாமலே விட்டுலாம். ஸோ 2x. யூ டேஸ் ஆன்சர் இஸ் 2x. ஹியர் v1 means integration on x. Okay. So இங்க cos nx வந்து integrate பண்றீங்க. cos integrate பண்ணா what is the answer? cos integrate பண்ணா sin x வரும். Okay. sin, here x ஓட coefficient ஃபுல்லா சேர்த்து எழுதுறீங்க. So nx into என்ன செய்வீங்க? integrate பண்ணக்குள்ள coefficient எங்க போடுவீங்க? denominator அப்ளை பண்ணுவீங்க. So whole divided by x ஓட coefficient here என்ன இருக்கு? n. Okay. Next u double dash. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வர வரைக்கும், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்குள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் வர வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். ஸோ அதனால் அதுக்கு அடுத்த டேர்ம்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வர வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு u double dash answer is, this is u dash answer. Next u double dash differentiate with respect to x. 2x இருக்கு. again அதே சேம் ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. x ஓட பவர் இஸ் 1 இருக்கு. ஸோ இது எப்படி போலாம்? இங்கே 2 is the constant. ஸோ 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் x ஓட பவர் இஸ் 1 இருக்கு. ஸோ what is the formula? n into x power n minus 1. here n equal to 1. so 1 into x power 1 minus 1. அப்ளை பண்ணலாமா இந்த ஃபார்முலாவை? ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 into 1 into x power 1 minus 1 answer is 0. So x power 0. Okay. Anything power 0 answer is 1. So 2 into 1 into 1. 1 into 1 answer is 1. That is answer is 2. So 2 is the constant. So stop. இதோட ஸ்டாப் பண்ணுறீங்க. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை இதோட ஸ்டாப் பண்ணுறீங்க. தட் இஸ் u double dash. ஸோ u double dash-ஓட ஸ்டாப் பண்ணிங்கன்னா, இந்த u double dash-னா எதை வரைக்கும் நீங்கள் வந்து இன்டகிரேஷன் பண்ணணும்? இங்கே என்ன ஆன்சர்? v3. ஓகே. ஸோ நீங்கள் v3 வரைக்கும் நீங்கள் இந்த இதை இன்டகிரேஷன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஹியர் v2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. எகெயின் இன்டகிரேஷன், சைனை இன்டகிரேட் பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த 1/n இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். 1/n மட்டும் எடுத்துக்கிட்டு ரிமைண்டர் sin nx மட்டும் இன்டகிரேட் பண்ணுறீங்க. ஸோ sin nx இன்டகிரேட் பண்ணால் வாட் இஸ் த ஆன்சர்? மைனஸ் cos nx. Okay. whole divided by into coefficient also. coefficient என்ன இருக்கீங்க? x ஓட coefficient is n. Okay. so what is the answer?
ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ மைனஸ் காஸ் nx ஹோல் டிவைட் பை n ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் v3. ஸோ திஸ் இஸ் v2 ஆன்சர். நெக்ஸ்ட் எகைன் v3 வந்து v2லேருந்து தான் இன்டகிரேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, மைனஸும் n ஸ்கொயர்டு காமனாக இருக்குது. ஸோ டேக்கிங் அவுட் சைட். ஸோ மைனஸ் 1 டிவைட் பை n ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் காஸ் nx. எகைன் காஸ் nx என்ன பண்ணுறீங்க, இன்டகிரேட் பண்ணுறது. ஸோ இன்டகிரேட் பண்ணியா காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ண என்ன ஆன்சர் வரும், சைன் எக்ஸ். ஸோ சைன் எக்ஸோட எந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது, n இருக்குது. ஸோ சைன் nx. ஓகே, ஹோல் டிவைட் பை x is coefficient is n whole divided by n. So multiply பண்றீங்க minus sin nx whole divided by n cube. So this is v3 answer. Okay, now apply u dash, u double dash and v1, v2, v3 answer, all the answer on the Bernoulli's formula. Okay, Bernoulli's formula இங்கே டைரக்டாவே இங்கே அப்ளை பண்ணிடலாம். uv integral uv-க்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிமிட்டை வந்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஹோல் லிமிட் போட்டுக்கலாம். ஓகே, an ஈக்குவல் டு ஃப்ரெண்ட் என்ன ஆன்சர் இஸ் 1/5. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் இன்டெக்ரல் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? வாட் இஸ் த ஃபார்முலா, uv1. ஹியர் u ஆன்சர் இஸ் x ஸ்கொயர். ஸோ uv1 x ஸ்கொயர் இன்ட்டு v1. v1 ஆன்சர் இஸ் sin nx divided by n into sin nx divided by n. Next formula minus. Okay, minus. Next u dash. Here u dash answer is 2x. Okay, so இங்க minus வரதுனால இங்க ஒரு bracket open பண்ணிக்கீங்க. Okay, so 2x. Next v2 answer. v2 answer is, this is v2. v2 answer is minus cos nx divided by n square. It is minus cos nx divided by n square. Okay, next formula plus. So plus u double dash. u double dash answer is 2. u double dash answer is 2. Next v3. v3 answer is minus sin nx divided by n cube. Minus sin nx divided by n cube. Okay, whole bracket. So இதெல்லாம் small open bracket close bracket கரெக்டாக போடணும். open bracket close bracket open bracket close bracket. இது whole bracket எதுக்கு போடுறோன்னா இந்த இன்டெக்ரல் லிமிட் அப்ளை பண்ணணும் இல்லையா, அதுக்காக போட்டுட்டேன். 0 to 2π. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளிஃபை இந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ an ஈக்குவல் டு 1/5 x square into sin this term is nx divided by n. nx divided by n. Here minus into minus full terms எல்லாமே multiply ல தான் இருக்கு. So minus into minus answer is plus 2x into cos nx divided by n square. Okay, here plus into minus answer is minus. minus into plus in our answer minus 2 sin nx divided by n cube. Limit is 0 to 2π. Okay, next apply பண்றீங்க. first upper limit apply பண்ணிட்டு next lower limit apply பண்றீங்க. இந்த terms எதுல apply பண்ணுவீங்க, x உள்ள இடத்துல upper limit minus lower limit apply பண்றது. Okay, so which is equal to x உள்ள இடத்துல 1/5. அதுக்கு இது ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கு நான் அப்ளை பண்ணி காட்டிட்டு சொல்கிறேன். இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அதாவது ஷார்ட்கட் மீன்ஸ் சைன் டேர்ம்ஸ் வரதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன், ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சைன் nπ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருப்பேன். அதுபோல் சைன் 2nπ ஆன்சர் ஆல்சோ 0ன்னு கொடுத்துருப்பேன். அதுபோல் காஸ் nπ ஆன்சர் ஈக்குவல் டு -1 whole power n ன்னு கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் காஸ் 2nπ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாமா? ஸோ இப்போ 2x உள்ள இடத்துல தானே 2π போடுவீங்க. ஸோ அப்ளை பண்ணுறீங்க. 2π அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ சிம்பிளிஃபை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒரு சம் மட்டுமே நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டிட்டு அடுத்த டேர்ம்லேருந்து நான் டேரெக்டாக போடுறேன். அடுத்த சம்லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே உள்ள டேர்மாக அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ an ஈக்குவல் டு 1/5 x square
தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் உள்ள டேர்ம்ஸ்லாம் 2π அப்ளை பண்ணும்போது எக்ஸ் உள்ள இடத்துல 2π. ஸோ 2π ஸ்கொயர் here x இருக்கு. ஸோ 2π ஸ்கொயர். நெக்ஸ்ட் sin n x உள்ள இடத்துல 2π divided by n plus again x உள்ள இடத்துல 2π அப்ளை பண்றீங்க. 2 into 2π cos again n into 2π whole divided by n square minus 2 into sin n into 2π divided by n cube. புரியுதா? இப்போ ஃபுல்லாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ் உள்ள இடத்துல இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ 2π ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். sin n into எக்ஸ் உள்ள இடத்துல 2π போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஹியர் ஆல்சோ எக்ஸ் இருக்கு. ஸோ 2π போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே எக்ஸ் இருக்கு 2π போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் இருக்கு 2π போட்டிருக்கேன். ஃபுல்லாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறதுனால இந்த ஓவர் ப்ராக்கெட்டுக்கு வந்து ஒரு இன்னர் ப்ராக்கெட் ஆல்சோ. ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ எகைன் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ எக்ஸ் உள்ள இடத்துலலாம் 0 அப்ளை பண்ணு. ஸோ 0 அப்ளை பண்ணக்குள்ள இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா 0 இன்ட்டு டேர்ம்ஸ் என்ன ஆகிடும்? ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 0 போட்டுடலாமா? நெக்ஸ்ட் ப்ளஸ் அதே போல் இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 0 என்ன வரும்? 0. 0ல இந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணக்குள்ள ஆன்சர் ஆல்சோ 0. ஓகே, நெக்ஸ்ட் ஹியர் ஆல்சோ 2 இன்ட்டு சைன் ஆஃப் 0ன்னு வருமா? எக்ஸ் உள்ள இடத்துல 0ன்னு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ சைன் ஆஃப் 0, சைன் ஆஃப் 0 ஆன்சர் ஏன்னா ஆன்சர் உங்களுக்கு அதுலேயே தெரியும். சைன் ஆஃப் 0 ஆன்சர் இஸ் 0ன்ட்டு. ஸோ அந்த ஆன்சர் ஆல்சோ 0. ஸோ இது கிளியராக புரியுதா? அதாவது 0 அப்ளை பண்ணுறீங்க. இந்த இடத்துல எக்ஸ் உள்ள இடத்துல 0 அப்ளை பண்ணுறீங்க. 0 இன்ட்டு சைன் ஆஃப் 0ன்னு வரும். ஸோ 0ட மல்டிப்ளை பண்ணால் ஹோல் ஆன்சர் ஆல்சோ 0 ஆகிடும். நெக்ஸ்ட் எகெயின் இங்கே 0 அப்ளை பண்ணுறீங்க. 2 இன்ட்டு 0 ஆன்சர் இஸ் 0 இன்ட்டு காஸ் ஆஃப் 0. 0ட மல்டிப்ளை பண்ணக்குள்ள காஸ் ஆஃப் 0 ஆன்சர் ஆல்சோ எல்லாமே இந்த சைடு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதில் 0 அப்ளை பண்ணுங்க. சைன் ஆஃப் 0, சைன் 0 ஆன்சர் இஸ் 0. ஸோ டோட்டலாக ஓவரால் அப்பர் லிமிட்டுக்கு மட்டும்தான் ஆன்சர் வரும். லோயர் லிமிட்டுக்கு த்ரூ அவுட்டாக 0 ஆகிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இங்கே சைன் nπ ஆன்சர் ஆல்சோ 0, சைன் 2nπ ஆன்சர் ஆல்சோ 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எந்தெந்த டேர்ம்ஸில் சைன் 2nπ வருதுன்னு பாருங்கள். இங்கே சைன் 2nπ வருதா? சைன் 2nπ வருதா? ஸோ அப்போ இந்த டேர்ம் டென்ஸ் டு 0 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே காஸ் 2nπ வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைன் 2nπ வருதா ஆன்சர்? ஸோ அப்போ இந்த டேர்ம் டென்ஸ் டு 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் எந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும்? இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அப்போ an ஈக்குவல் டு, ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன டேர்ம் இருக்குது? 1/π இன்ட்டு, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 இன்ட்டு 2 4, 4π cos n 2π. இந்த ஆன்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். காஸ் ஆஃப் 2nπ ஆன்சர் இஸ் 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதோட ஆன்சர் இஸ் 1. ஸோ 1 டிவைடட் பை n ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. ஸோ ஒரு பை கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் ஆன்சர் இஸ் தட் இஸ் an ஆன்சர் ஈக்குவல் டு 4/n ஸ்கொயர். 4/n ஸ்கொயர். This is equation number 3. Okay, it's clear. This is equation number 3. Next to find out bn. Okay, this is the formula. Bn equal to 1/π integral 0 to 2π f of x. F of x here, f of x equal to x square into sin nx into dx. Okay, next here also using Bernoulli's formula. This is u and this is v. Okay, what is the Bernoulli's formula? Integral uv into dx equal to uv1 minus u dash p2 plus u double dash p3 minus and so on. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்க பெர்னோலிஸ் ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இங்கே உள்ள டேர்ம்ஸ் அப்படியே யூ அங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு v1. ஹியர் v1 இஸ் இன்டகிரேஷன் ஆன் எக்ஸ். ஃபஸ்ட்டு டைம் இன்டகிரேட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் ப்ளஸ் சொல்லியிருக்கோம். ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் மைனஸ், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. தட் இஸ் u டேர்மை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். v டேர்மை இன்டகிரேஷன் ஆன் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் u டேஷ் இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணுறீங்க. ஸோ v1 இன்டகிரேட் பண்ணால் v2 அகெயின் ப்ளஸ் இந்த டேர்மை அதாவது u டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. u டபுள் டேஷ்
v2 integration பண்ணீங்கன்னா v3. Okay, minus and so on. Okay, so here u equal to x square and v equal to sin nx. Okay, so u dash equal to already என்ன சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே டிட்டோ தான் இங்கேயும் வரும். u dash equal to differentiate பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 2x. ஓகே, நெக்ஸ்ட் u double dash equal to again இதை differentiate பண்ணீங்கன்னா 2 only 2 மட்டும் வரும். அதே போல் இந்த டேர்மில் v1 இன்டகிரேஷன் சைன் டேர்ம் இன்டகிரேட் பண்ண என்ன ஆன்சர் வரும், மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, மைனஸ் காஸ் ஹியர் nx. ஓகே, ஸோ nx டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, n. ஓகே, நெக்ஸ்ட் v2 ஈக்குவல் டு மைனஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ 1 டிவைடட் பை n வெளியில் எடுத்துக்கலாமா, காஸ் nx. எகைன் காஸை மட்டும் இன்டகிரேட் பண்ணுறீங்க. காஸ் இன்டகிரேட் பண்ண ஆன்சர் என்ன வரும், சைன் nx again divided by x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, n. ஓகே, which is equal to எப்படி எழுதலாம், மைனஸ் sin nx whole divided by n square போடலாம் இல்லையா. this is v2. இந்த ஃபார்முலாவை எதை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், u டபுள் டாஸ். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துட்டு இல்லையா, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எகைன் இதை u டபுள் டாஸ் போட்டிங்கன்னா என்ன வரும், ஆன்சர் இஸ் 0 வரும். ஸோ u டபுள் டாஸ் கரஸ்பாண்டிங் என்ன இன்டகிரேஷன் ஃபேக்டர் இருக்குன்னா v3. ஸோ திஸ் இஸ் v3 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ v3 ஈக்குவல் டு again integrate on x. Okay, again minus 1 divided by n square. Sin integrate பண்றீங்க. Sin integrate பண்ண answer is minus cos nx. Again whole divided by n. Okay, so the simplify பண்ணிக்கிறீங்க. Answer is minus into minus, answer is plus. So cos nx whole divided by n square into n, answer is n cube. This is v3. Okay, next apply the formula அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறீங்க, இந்த இடத்துல இந்த டேர்ம்ஸில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபார்முலா இன்டகிரேட் பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ண ஆன்சரை தான் அப்ளை பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இன்டகிரேட் பண்ண ஆன்சர் அப்ளை பண்ணக்குள்ள லிமிட்டு போடக்கூடாது. ஸோ அதை ப்ராக்கெட்டில் தான் போடணும். ஸோ bn ஈக்குவல் டு அப்ளை பண்ணுறீங்க. bn ஈக்குவல் டு 1/π. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் இது அப்படியே இதில் அப்ளை பண்ணுறீங்க. v1 here u ஈக்குவல் டு x ஸ்கொயர் into v1 answer is minus cos nx divided by n. Okay, next formula என்ன இருக்கு, minus u dash answer is 2x. Next v2 answer is, this is v2 answer is minus sin nx divided by n square. Next formula plus. So plus u double dash answer is 2. So 2 into v3 answer is cos nx divided by n cube. Cos nx divided by n cube. So ஒரு open bracket போட்டிங்கன்னா ஒரு closed bracket போட்டு lower limit answer is here 0. So lower limit answer is 0, upper limit answer is 2. Okay, it's clear. Next the sign first sign simplify பண்ணி first எழுதிக்கலாம். Okay, simplify பண்ண answer is bn equal to 1/π. so என்ன வரும், இந்த term multiply பண்ண என்ன வரும், மைனஸ் போட்டுக்கலாம் இல்லையா, minus x square cos nx divided by n போடலாம் இல்லையா, cos nx divided by n. Okay, next term here also minus, here also minus. So minus into minus answer is plus. So plus 2x into sin nx divided by n square. Sin nx divided by n square. Okay, next here plus. Formula உள்ள plus. So இங்க minus இந்த termலயே minus கிடையாது. So only plus term தான் இருக்கு. So plus போட்டுக்கீங்க. So plus. Next 2 into the terms multiply பண்ணி 2 cos nx divided by n cube. Okay, this is limit is 0 to 2π. So the direct apply பண்ணிடலாமா, டைரக்டா வந்து 2π ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 2π டைரக்டா சைன் டேர்ம்ஸ் எது வந்தாலும் அந்த ஆன்சர் டென்ஸ் டு 0ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் 1/π இந்த டேர்ம்ல 2π அப்ளை பண்ண இதுக்கு ஒரு ஆன்சர் உண்டு. பட் இங்க sin n 2π அப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கேன், sin n 2π ஆன்சர் இஸ் 0ன்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த ஆன்சர் ஆல்சோ ஜீரோ ஆகிடும். அதே போல் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணாலும் ஜீரோ ஆகிடும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணாலும் 2 into 0 ஆன்சர் இஸ் 2 into 0 ஆன்சர் இஸ் 0. The answer is 2 0 ஆகிடும் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்டியூட்டிங் அப்பர் லிமிட். ஸோ எக்ஸ் உள்ள இடத்துல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் 2 pi the whole square. நெக்ஸ்ட்டு cos n 2 pi எக்ஸ் உள்ள இடத்துல 2 pi அப்ளை பண்ணுறீங்க. டிவைடட் பை n plus 2 into 2 pi. Here also x is. So next is sin n into 2 pi whole divided by n square plus 2 cos n into 2 pi divided by n cube. ஃபுல்லாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஹியர் அப்ளை பண்ண என்ன ஆகும்? ஜீரோன்னு அப்ளை பண்ண இந்த ஹோல் ஆன்சர் என்ன ஆகிடும்? 0 ஸ்கொயர் ஆன்சர் இஸ் 0. ஃபுல் அந்த ஆன்சர் இஸ் என்ன ஆகிடும்? 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதில் 0 அப்ளை பண்ணலாம். இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவுமே 0 ஆகிடும். ப்ளஸ் 0 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 into cos n of 0 divided by n cube. போடலாமா? ஸோ க்ளோஸ். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் திஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 by pi மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் இஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4 pi ஸ்கொயர். போடலாமா? ஓகே. cos n 2 pi ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். cos n 2 pi ஆன்சர் இஸ் 1. ஸோ 1 divided by n, that answer. Next plus again 2 into 2 answer is 4. 4 pi sin n 2 pi. Sin n 2 pi answer also 0. So answer is 0 divided by n square. So the term full of me 0 item plus cos n 2 pi answer is 1. So 2 into that answer is 1 divided by n cube. பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்பர் லிமிட் இஸ் எக்ஸ் உள்ள இடத்துல அப்பர் லிமிட் 2 pi அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ் உள்ள இடத்துல 2 pi அப்ளை பண்ணோம். ஸோ காஸ் n 2 pi டிவைட் பை n cube. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் உள்ள இடத்துல 0 0. திஸ் ஆன்சர் இங்கே 0 போட்டால் இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். இங்கே 0 போட்டால் இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 0 போட்டோம்னா காஸ் n of 0 டிவைட் பை n cube போடும். ஓகே. திஸ் minus 2 into cos of n of 0, that is cos 0 ன்னு சொல்லலாமா? cos 0 answer is 1. So 1 into 2, that is 2 divided by n cube. சொல்லலாமா? So close the bracket. Next 1 by pi, that answer is simplify பண்ணா 4 pi square divided by n வருமா? plus the answer 0 ஆயிடும். Next the answer is plus 2 by n cube. 2 by n cube. The answer minus 2 by n cube. So here plus 2 by n cube minus 2 by n cube is cancel ஆயிடும். Yeah. So remaining answer is அதே போல் இங்கே ஒரு பை இருக்குது. ஸோ 1 by pi into minus 4 pi square divided by n. ஸோ ஒரு பை இருக்கு இல்லையா? அந்த ஒரு பை கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் ஆன்சர் இஸ் that is minus 4 pi divided by n. This is bn. Okay. This equation is 4. Okay. Now substituting a0, an and bn answer in equation number 1. Okay. Now substituting a0, an and bn value in equation 1. We get. Okay, substitute பண்ணலாமா? First equation f of x equal to a0 divided by 2. What is the answer? a0 answer is 8 pi square divided by 3. That is a0 answer is 8 pi square divided by 3 whole divided. This is a0 divided by 2 plus summation n equal to 1 to infinity an. What's that an answer? 4 divided by n square. So 4 divided by n square. This is an answer into cos nx plus
Next summation n equal to 1 to infinity bn. Bn answer is minus 4 pi divided by n into sin nx. Okay. Next simplify பண்றீங்க. f of x equal to, so the term ல 2 இதை cancel பண்ணாலும் cancel பண்ண answer என்ன வரும் 4 இல்லையா 4 pi square divided by 3 plus constant term are taking outside. Okay, so 4 into summation n equal to 1 to infinity cos nx divided by n square plus here plus here also minus into plus minus. Okay, minus போட்டுக்கலாம் இல்லையா so minus summation n equal to 1 to infinity, here also 4 is constant, so taking outside also. Okay, 4 pi also constant, 4 pi. Okay, 4 pi into sin nx divided by n. Okay, this is the final answer. ஃபுல்லாக இது வரைக்கும் அப்ளை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். ஓகே, இதே சேம் கொஸ்டினை எதில் அப்ளை பண்ணுவாங்க, ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்லேயே அப்ளை பண்ணுவாங்க. இதே ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்சிவல்ஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பார்சிவல்ஸ் ஐடென்டிட்டியும் இதே ஃபங்க்ஷனை பிஎன் வரைக்கும், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தனியாக பார்சிவல்ஸ் ஐடென்டிட்டிக்கு வேறு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி செய்கிறாப்புல இருக்கும். சேம் ப்ரொசீஜர் அப்ளை டு த பார்சிவல்ஸ் ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஓகே, இன்டர்வல் 0,2 இதே போல் 0,2Lக்கு தனியாக எக்ஸ் ஸ்கொயர் செஞ்சு காட்டுறேன். இது என்னன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது சில டேர்ம்ஸ்லாம் இதெல்லாம் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இதெல்லாம் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. சைன் டேர்ம்ஸை பார்த்தாலே ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணி போட்டலாம், 10/0 போட்டலாம். நான் கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, அவ்வளோதான். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஃபுல்லாக ஷார்ட்டாக போட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு சம்னால உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக கிளியராக புரியுதா உங்களுக்கு? ஓகே, வீடியோலேருந்து 0,2L பார்க்கலாம். அடுத்தது ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன், ஹாஃப் ரேஞ்ச், சைன் அண்ட் கொசைன் சீரீஸ் பார்க்கலாம். ஃபுல்லாக போடலான்னு பார்த்தேன், பட் ஆனால் லென்த்தியான வீடியோவாக இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு இன்டர்வலும் கட் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.